அரசியலமைப்பு 112 படி ஒரு ஆண்டிற்கான வரவு செலவு கணக்கை அதன் மதிப்பீடுகளை அரசாங்கம் வழங்கும் நிகழ்வுதான் மத்திய பட்ஜெட் தாக்கல். பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பு கூடும் கூட்டத்தில் வரி திட்டங்கள் சார்ந்த இறுதி முடிவுகளை நிதியமைச்சர் எடுப்பார். பிரதமர் முன்னிலையில் இருந்து இந்த முடிவுகள் விவாதிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும். சபாநாயகர் ஒப்புதல் அளித்த பிறகு பட்ஜெட் தாக்கல் செய்யும் தேதியை லோக்சபா செயலகத்தின் பொது செயலாளர் ஜனாதிபதியிடம் ஒப்புதல் வாங்குவார். நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் முன்பு தன்னுடைய திட்டங்களை அமைச்சரவையில் சுருக்கமாக விளக்குவார். நிதியமைச்சர் உரையாற்றிய பின் மாநிலங்களவையில் ஆண்டு நிதியறிக்கை தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் வழங்கும் தினத்தன்று காலை பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் ஒப்புதல் அளித்த பின்பு குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெறப்படும். பட்ஜெட் அறிமுகப்படுத்தப்பட்ட தினத்தில் எந்த விவாதமும் நடைபெறாது. பட்ஜெட் தாக்கல் செய்த ஓரிரு நாட்களுக்கு பின்னர் மாநிலங்களவையில் பொது விவாதம் நடைபெறும். கடந்த ஆண்டில் ஏற்பட்ட செலவினங்களை சரிக்கட்ட வாக்கெடுப்பு மூலம் பாராளுமன்றத்தில் கருத்துகள் பெறப்படும். பட்ஜெட்டில் அறிவித்த மானியங்கள் உரிய குழுக்களால் ஆராயப்படும். விவாதத்தின் கடைசி நாளில் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளுக்கு சபையில் வாக்கெடுப்பு நடத்தப்பெறும். ஒதுக்கீடு சட்டத்தின் மூலம் இந்தியாவின் திரட்டு நிதியிலிருந்து செலவிட அதிகாரம் வழங்கப்படும். பாராளுமன்றத்தில் ஒதுக்கீடு சட்டத்தின் மூலம் நிதி மசோதா நிறைவேற்றப்படும். ஜனாதிபதி கையெழுத்திட்ட பின்னரே பட்ஜெட் நிறைவேற்றப்படும்.